Hi viewers, welcome to weekend series of episode number 5. Hi Bala. ஹாய். இந்த வீக் நடந்த வீக் டேஸ்க்கான மேட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வீக்கெண்ட் நடந்த மேட்சஸ் ப்ரிவியூஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் டேஸ் நடந்த மண்டேஸ் மேட்ச் எஸ்ஆர்எச் vs ஆர்சிபி பெங்களூர்ல நடந்துச்சு. பாத்தியா அந்த மேட்ச்? ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இன்னிங்ஸ். என்ன இந்த இயரே 2 ரெக்கார்டு அதுல பீட் பண்ணி இன்னொரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் பேட்டிங்ல ஒரு டிராவிஸ் ஹெட்டோட ஒரு செஞ்சுரி. அவர் 50 பார்த்தோன்னா 5 ஓவர்ஸ்லேயே 50 போட்டாரு. ஆக்சுவலி என்னன்னா டாஸ் அப்போ பேட் கமின்ஸ்ட வந்து கேட்டிருந்தாங்க என்ன ஸ்கோர் எதிர்பார்க்குறீங்கிற கேட்டப்போ ஒரு 240 அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் வந்து இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல வந்து அக்ரெசிவ் ஸ்டார்ட் தான் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஹிஸ்டரியிலே 2 ஹையஸ்ட் டோட்டல் எஸ்ஆர்எச் கிட்ட தான் வந்திருக்கு இந்த சீசன்ல. அவர் சொன்ன மாதிரி அதை வந்து நிறைவேற்றிட்டாரு. அது இல்லாம இந்த டாஸ்லயே சொல்லியிருந்தாரு ஒரு 240 எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு 280 மேல அடிச்சு ஒரு நல்ல டோட்டலுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல டிராவல்ஸ் ஹெட் வந்து ஒரு அக்ரெசிவ் 100 அப்படின்னு நொறுக்கிட்டாரு அவரு. ஆக்சுவலா அவரோட 100 இல்லாம அபிஷேக் சர்மாவோட நல்ல ஸ்டார்ட். அவர் ஸ்டார்டிங் ஒரு செம பவர் ஹிட்டிங்கா அடிச்சாரு. அண்ட் கூடவே ஏடன் மார்க்ரம் ஆகட்டும், கடைசியா வந்து அப்துல் சமாத், அவங்களோட நாக்ஸுமே 10 பால் சூப்பரா. ஒரு 30 அடிச்சிருப்பாரு. ஆமா. ஸோ அவங்க டீம் வைஸே ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங். அப்படியே 280 என்னடா இதை சேஸ் பண்ணிடுவாங்களா ஆர்சிபி. ஆர்சிபி பவுலர்ஸ் கிடைச்சாதான் கஷ்டப்பட்டு அவங்க எல்லா பவுலர்ஸும் 50+ கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி ஆமா. ஒரு டார்கெட் வந்துட்டு பெங்களூர்ல இந்த டைம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் ஆடினப்போ கூட பெங்களூர்ல கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சு. டூ பிளேசஸும் கோலியும் நல்லா நின்றுருந்தாங்கன்னா மேபி வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா 262 வந்துட்டாங்க, வெறும் 20 ரன்ஸ் தான் ஷார்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுல டூப்ளஸ் அண்ட் கோலியோட நல்ல ஸ்டார்ட் இருந்தது. அண்ட் அப்புறம் கொஞ்சம் மிடில் கொஞ்சம் பால்ஸ் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் தினேஷ் கார்த்திகோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டாரு போல. 83 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஐபிஎலோட கடைசி சீசன் சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ரிட்டையர் ஆகாம இருக்கலாம். ஏன்னா அங்க ரீட்டைன் பண்றதுக்கு பெருசா ஆள் கிடையாது. கோலி, டுப்ளசி, அப்புறம் பேபி டிகே நல்லா ஆடினாலும் டிகே ரிட்டர்ன் பண்ணலாம். வேற யாருமே ரிட்டர்ன் பண்ண முடியாது. அந்த எனக்கு அளவுக்கு அந்த டீம் தெரிஞ்சு இருக்கு. மேபி இவர் ரிட்டையர் ஆகாம கோலியவே ரீட்டைன் பண்ண வேணாம். ஏன்னா கோலி ஆக்சுவலி அவரோட ஹோம் கிரவுண்டான டெல்லிக்கு போகலாம். ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம ஐபிஎல் ஆப்ஷன் பத்தி பேசும்போது நம்ம அது பேசலாம். பட் இல்ல நான் என்னோட வந்து என்ன சொல்ல வரேன்னா டிகே இந்த மாதிரி அடிச்சிருக்காருங்கிறப்போ அவரு ஏன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றேன். அதுக்காக சொல்ல வரேன். கரெக்ட் தான். ஆமா, டிகே ஆடுறது அவரு பார்த்தா ஆக்சுவலி இப்ப 2 விக்கெட் கீப்பர்ஸ், இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸுமே அவங்களுக்கு ஏஜே தெரியாத மாதிரி அடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தினேஷ் கார்த்திக் ஆகட்டும், எம்எஸ் தோனி ஆகட்டும், அவங்கள யங் விக்கெட் கீப்பர்ஸ் மாதிரி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேட் கமின்ஸோட பவுலிங்குமே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி சேஸ் பண்றதுக்கு ரன்ஸை கம்மி பண்ணி விட்டதே பேட் கமின்ஸோட வந்து அவர் எடுத்து ஒரு 3 த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அதுவுமே நல்ல ஒரு ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச்மே 260 ரன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் 50+ ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் 50+ ரன்ஸ் கொடுத்தாலும் மற்றவங்க எல்லாருமே ஒரு 40s அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் தான் போட்டிருந்தாங்க. நீ சொன்ன மாதிரி பேட் கமின்ஸ் வந்து ஒரு நல்ல பவுலிங் போட்டு ஒரு 3 விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட்ல எல்லா மேட்சஸும் பேட் கமின்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு பேட் நல்ல கமின்ஸோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போட்டிருக்காரு இந்த சீசனே டோர்னமெண்ட். சூப்பரா இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கேப்டன்சி ஆல்சோ சொல்லவே வேணாம். இப்போ வரைக்கும் டேபிள்ல நம்பர் 4 பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் வின் பண்ணாங்க. அந்த மேட்ச் இது வரைக்கும் ஐபிஎல் 2024 மறக்க முடியாத மேட்சா இருந்துச்சு. அண்ட் அப்படியே நம்ம டியூஸ்டேஸ் மேட்ச் போகலாம். கேகேஆர் விஸ் ஆர்ஆர் கொல்கட்டாவில் நடந்துச்சு. ஸோ அதுலயும் ஒரு செஞ்சுரி, நரேனோட செஞ்சுரி. ஸோ பேட்டிங் ரன்ஸ் அப்படி குறைஞ்சிட்டு ஒரு பக்கம் எஸ்ஆர்எச்னா இந்த பக்கம் கேகேஆர் அவங்க ஒரு 223 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணாங்க. ரகுவன்ஷியோட பெர்ஃபார்மன்ஸ்மே சூப்பரா இருந்தது. ரகுவன்ஷி ஒரு நல்ல ஹிட் அடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி அதான் நரேன் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து பவுலரா விளையாண்டுட்டு அப்புறம் வந்து கம்பீர் ஒரு டாக்டிக்ஸ் மூலமா கம்பீர் கூட சேர்ந்து ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பண்ணி அப்புறம் நடுவுல வந்து ஓப்பனிங்ல இறக்காம இருந்தாங்க. திருப்பி கம்பீர் மென்டரா வந்ததுக்கு அப்புறம் இப்பயும் மறுபடியும் ஓப்பனிங் இறக்கி அந்த செஞ்சுரி அடிச்சேன்னா கம்பீர் வந்து அப்படியே ஒரு ஹக் பண்ணுவாரு. வாடா அண்ட் ஆல்சோ அடிச்சிட்டேங்கிற மாதிரி ஒரு ரசலுமே ஹக் எவ்வளவு பண்ணுவாரு. சந்தோஷப்படுவார் பாத்தியா அந்த செஞ்சுரியில. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கே வந்துட்டு இப்போ நரேனை வந்துட்டு ஓப்பனிங்ல இறக்கலாம். பிகாஸ் அவங்க ஓப்பனிங்குமே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. அண்ட் கைல் மேயர்ஸ்க்குமே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ நரேன் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஏன்னா அவங்க கண்ட்ரில தான் மேட்ச் இப்போ முடிஞ்சோடனே ரவுமன் அதான் மேட்ச் முடிஞ்சோடனே ரவுமன் பால்ட்ட கேட்பாங்க சுனில் நரேன் T20 வேர்ல்டு கப்ல எடுப்பீங்களா இந்த மாதிரி. அவரு கேட்டப்போ ரவுமன் போல சொல்லியிருந்தாரு நாங்க நரேன் கூட கான்டாக்ட்ல தான் இருக்கோம். பட் அவர் வந்து அந்த அளவுக்கு அவரு
இன்வால்மெண்ட் காமிக்க மாட்டேன்றாரு. ஏன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் மேனேஜ்மெண்ட்ல அந்த அளவுக்கு சேலரி தர மாட்டாங்க. ஸோ அதனால அவர் வர மாட்டேன்றாரு என்னமோ. மேபி இப்ப வர சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்க்கல எப்படி பண்றாங்கன்ட்டு. அது இல்லாம ஆர்ஆருமே வந்து ஹையஸ்ட் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஹையஸ்ட் ரன் சேஸ்னா இந்த இதுதான். அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க தான் பண்ணியிருந்தாங்க, அதை மறுபடியும் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மேட்சும் ஒரு ரெக்கார்ட் ஆச்சு. அந்த மேட்சும் சொல்ல போனா அவங்க இன்னிங்ஸ் வரலாம். அதுக்கு முன்னாடி ஆரோட பவுலிங், ஆவேஷ் கான் ஒரு சூப்பரான பவுலிங் ஸ்பெல் போட்டிருப்பாரு. ஆவேஷ் கானும் சரி, குல்தீப் சனும் சரி, 2 பேரும் 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ட்ரெண்ட் போல்ட்டும் சூப்பரா போட்டிருந்தாரு. ட்ரெண்ட் போல்ட் செமையா போட்டிருந்தாரு. ஆமா, பவர் பிளேலயும் சூப்பரா போட்டிருந்தாரு, டெத்லயுமே நல்லா பண்ணிருந்தாரு. ஸோ ஆக்சுவலா அவங்க டீமோட பவுலிங் யூனிட் சொல்லவே வேணாம். இது வரைக்கும் நடந்த 4 எபிசோட்லயே அவங்க டீமோட பவுலிங் யூனிட் பத்தி பேசியிருப்போம். பட் ஆவேஷ் கானோட பவுலிங் பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஏன்னா இந்தியா டீமுக்குமே அவரு ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஆள். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போனோம்னா பட்லரோட செஞ்சுரி. பட்லர் பார்த்தா அவங்க விக்கெட்ல சீக்கிரம் விக்கெட் லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சாம்சன், பராக் நல்லா அடிச்சாரு. அப்படியே விக்கெட் லூஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல பட்லர் மட்டும் ஒரு பக்கம் நின்று அவரோட செஞ்சுரி அடிச்சு, பட்லர் இல்லைன்னா அந்த மேட்சே தோத்துருப்பாங்க ஆக்சுவலா. பட் ஒரு நல்ல நாக் ஆடினாரு பட்லர். அண்ட் ஆல்சோ பவலுமே கடைசியா ஒரு 26 ரன்ஸ் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் ராஜஸ்தான் யாருமே பவுண்டரி அடிச்சது இல்ல, பவல் தான் அடிச்சாரு. இந்த சீசன்ல பவல் தான் பவுண்டரி அடிச்சிருக்காரு. சஹல், ஆமா, அதே மாதிரி நரேன் வந்து சஹல் அடிப்பாரு. சஹலோட பால் எல்லாமே நரேனு போட்டு 6-4 விளாசிருப்பாரு. நல்ல கேமா இருந்தது. அண்ட் ஹையஸ்ட் டார்கெட்ஸ் செட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆர்ஆர் இந்த மேட்ச் வின் பண்ணாங்க. ரெண்டு செஞ்சுரி வந்திருக்கு பட்லர்ட்ட இருந்து இந்த சீசன்ல. வின்னிங் 2 மேட்ச் வின்னிங் செஞ்சுரி வந்திருக்கு. லாஸ்ட் வீக் ஒரு செஞ்சுரி, இந்த வீக் ஒரு செஞ்சுரி. அண்ட் ஆல்சோ ப்ரிவியூஸ்லயும் இருக்கு ராஜஸ்தானோட மேட்ச். ஸோ அதுவுமே பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வெனஸ்டேஸ் மேட்ச் ஜிடி விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இது வந்துட்டு அகமதாபாத்ல நடந்துச்சு. இந்த மேட்ச் ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமா தான் இருந்தது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. மோஸ்ட்லி இந்த வீக் ஃபுல்லாமே ஒன் சைடட் மேட்சா தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்னொன்னுமே இருக்கு. இந்த வீக் டேஸ்ல ஒரு இது நடந்துச்சு. என்னன்னா ஹோம் கிரவுண்ட் டீம்ஸ் எல்லாருமே தோத்துருக்காங்க. நேத்து நடந்த லக்னோ மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க. மற்றபடி ஹோம் கிரவுண்ட்ல ஆன எல்லா டீமுமே லாஸ் பண்ணிருக்காங்க. அது இந்த வீக்கான ஒரு ஸ்டாட். அண்ட் ஆல்சோ ஆக்சுவலி இப்போ வந்து டிசியோட பேட்டிங் லைன் அப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா நான் இப்ப ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. பவுலிங் ஃபுல்லா இப்ப இந்தியன் யூனிட்டா கொண்டு வந்துட்டாங்க டிசி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரிக் நார்க்கியா இருந்தாங்க. ஆண்ட்ரிக் நார்க்கியா பாத்தீங்கன்னா எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 20th ஓவர் போட்டாலே எல்லாரும் அடிக்கிறாங்கிற மாதிரி. ஸோ அவர் அப்படியே டிராப் பண்ணிட்டு இப்போ ஃபுல் இந்தியன் பவுலிங்கோட போய் அவங்களும் சூப்பரா பவுலிங் போட்டு ஒரு 90 ரன்ஸ்குள்ள ஜிடி ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. கேம் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ். அதே மாதிரி ஷாயோப்புமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. ஸோ ஷாயோப் அவர் ரன்ஸ் 19 அடிச்சிருப்பாரு. அந்த இன்னிங்ஸ் அவ்வளவுதான் ஹையஸ்ட் ஸ்கோராகவே இருந்தது. பட் அவரோட இம்பாக்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அவரோட பால்ஸ் ஆடின விதம் எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் ஆல்சோ அவரு டீமுக்கு வந்தது அவ்வளோ அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா ஒரு மிச்சல் மார்ஷ் மரண பிளேயர் மிஸ் பண்ணும்போது நல்ல ரீப்ளேஸ்மெண்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. அண்ட் ஜிடி சைட்ல இருந்துமே சந்தீப் வாரியர் சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு அந்த மேட்ச். சந்தீப் வாரியரோட பவுலிங்குமே நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்த மாதிரி ஜிடில வந்து சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அவங்க அடிச்சா மட்டும்தான் டோட்டல் பெருசா வருது. ஸோ அவங்க 2 பேருமே சொதப்புறவனே தான் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ல போச்சு. பட் ஆனா ரஷித் கான் வந்து ஒரு 30+ அடிச்சு ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ண முடிஞ்சு. பட் ஆனா அந்த அளவுக்கு வின்னிங் டோட்டல் மாதிரி அவங்க எடுத்துட்டு போல. ஸோ அதனால அந்த கேம் லாஸ் பண்ணிடுவாங்க ஜெயிக்கு. ஸோ இதான் வெனஸ்டேஸ் மேட்ச் ரொம்ப ரோல் ஸ்கோரிங் அண்ட் ஒன் சைடட் மேட்சாவே போச்சு. ஆக்சுவலி இந்த வீக் ஒன் சைடட் மேட்சஸுமே கொஞ்சம் நிறைய தான் இருந்தது. ஆர்ஆர் அண்ட் கேகேஆர் மேட்சும் மும்பை பஞ்சாப் கிங்ஸ் மேட்சும் இல்லைன்னா மற்ற எல்லாமே ஒன் சைடட் தான். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் தேர்ஸ்டேஸ் மேட்ச் மும்பை விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வரலாம். அந்த மேட்ச் முலான்பூர் சண்டிகர் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சுமே ஹோம் கிரவுண்ட் லாஸ் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் ஆல்சோ மும்பைல பார்த்தா ஸ்கையோட ஒரு 78 நல்ல ஒரு ரன். அண்ட் ஆல்சோ ரோஹித் சர்மாவோட நல்ல ஸ்டார்ட் இருந்தது. அண்ட் திலக் வர்மாவோட பார்ட்னர்ஷிப்மே அவங்க 3 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சைட்ல பவுலிங்னு பார்த்தா ஃபார்ம் அவுட்ல இருந்த ஹர்ஷால் பட்டேல் வந்துட்டு திரும்பி ஒரு கம்பேக் கொண்டாரு. 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அவர் இந்த மாதிரி கண்டினியூஸா போட்டாருன்னா அவரு ஸ்லோவர் பால்ஸ் அவர் நல்லா நல்லா போடுவாரு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு மறுபடியும் டேபிள்ல மேல பொசிஷன்ஸ் வர்றதுக்கு. அண்ட் ஹர்ஷால் பட்டேல் அண்ட் சாம் கரனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா அவரோட ஏஜ்க்கு அவர் கேப்டன்ஷிப் பண்றதும்
அது இல்லாம அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்லயும் ஆகட்டும், பேட்டிங்ல அவரால் முடிஞ்சதை அடிப்பாரு. அதே மாதிரி பவுலிங்லயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த மேட்ச் மும்பை மேட்ச்ல பார்த்தா ஃபீல்டிங்கும் நிறைய கேச்சஸ் அவர் தான் பிடிச்சிருப்பாரு. ஸோ சாம்கானோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அந்த மேட்ச்ல. ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் வந்து 200 போஸ்ட் பண்ண வேண்டியது. பட் ஆனா பஞ்சாப் கிங்ஸ் நீ சொன்ன மாதிரி நல்ல ஒரு டெத்ல வந்து இழுத்து பிடிச்சி ஒரு 200 கீழே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது பஞ்சாப் கிங்ஸ் வந்து. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே அசுதோஷ் அண்ட் சஷாங்க் சிங் அவங்க போட்டு ஒரு கலக்கிடுவாங்க ரெண்டு பேரும். பஞ்சாப் வந்துட்டு ஆக்சுவலா அந்த மேட்ச்ல சீக்கிரமா விக்கெட் லூஸ் பண்ணாங்க டக்கு டக்குன்னு. ஆனா கீழே சஷாங்க் அண்ட் அசுதோஷோட ரெண்டு இந்தியன் யங்ஸ்டர்ஸ் என்னமோ மேட்ச கேமை மாத்தினாங்கன்னா, அவர் ஒரு 40 ரன்ஸ், இவர் ஒரு கடைசி வரைக்கும் நின்று அசுதோஷ் ரெண்டு பேருக்குமே பேட்ல ஆக்சுவலா மிடில் பேட்ல தான் படுது. எல்லா பாலுமே மிடில் பேட்ல தான் படுது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹிட்டிங் வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அண்ட் அவங்க சொல்ல போனா அர்ப்ரீத் கார்டுமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. கடைசியா வந்து அந்த சேஸ வந்து திருப்பியும் லைவ்ல வச்சது அர்ப்ரீத் கார்டு தான் அதுக்கு முக்கியமான காரணம். அண்ட் அந்த பக்கம் மும்பையோட பவுலிங்ல பார்த்தீங்கன்னா காய்ஸி அண்ட் பும்ரா ரெண்டு பேருமே சூப்பரா பவுலிங் போட்டிருப்பாங்க. விக்கெட்ஸ் நல்லா எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி பும்ரா எடுக்கிற விக்கெட்ஸ்னால காய்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியாம இருக்கு. ஆனா காய்ஸி நல்லா பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன் ஐபிஎல்ல. ஆக்சுவலி இந்த சீசன்ல இப்ப பும்ரா வந்து பர்பிள் கேப்ல நம்பர் 1 இருக்காரு. அவரோட எக்கனாமி பாத்தீங்கன்னா அண்டர் 6ல இருக்கு. யாருமே அண்டர் 6ல கிடையாது. அந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சு போறாரு. இப்ப எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்டு கப்புக்குமே இவருதான் இந்தியாவுக்கு ஒரு பூஸ்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது இல்லாம அசுதோஷ் சொல்லணும்னா லாஸ்ட் 4 இன்னிங்ஸுமே 30+ அடிச்சு ஒரு நல்ல நாக் கொடுத்திருக்காரு. டெபியூல இருந்து இப்ப வரைக்குமே எல்லா மேட்சஸ் ஒரு 30+. அது இல்லாம ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு அவர்கிட்ட. ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் ஃபார் இந்தியான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் சீரீஸ்ல அவர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அசுதோஷ். லாஸ்ட் சீசன் நம்ம எப்படி திலக் நேகல் வகைதேராவும் பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்கு இந்த சீசன்ல வந்து அசுதோஷ் சஹாசிங்க பாக்குறதுக்கு. ஸோ அப்படியே ஃப்ரைடேஸ் மேட்ச் போலாம். லக்னோ விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த மேட்ச் லக்னோ நடந்துச்சு. சிஎஸ்கேக்கு இது ஒரு லாஸ் ஆக்சுவலா. இதுவுமே இந்த இந்த கேம் மட்டும்தான் ஹோம் கிரவுண்ட் வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் பத்தி பார்த்தோம்னா சிஎஸ்கே நிறைய லைனப்ஸே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏதோ ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி ரஹானே ஓப்பனிங் பண்ணாங்க. ரஹானே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் ஓப்பனிங் ஸ்லாட் நல்லா தான் இருக்காரு. ஆனா ஓப்பனிங் ஸ்லாட்ல இப்ப யார் வச்சிருந்தாங்க ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா ஒரு சூப்பரான 50 ஒன்று அடிச்சிருப்பாரு. அண்ட் ஆக்சுவலி ஜடேஜா வந்து பேட்டிங்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வர்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடக்கூடிய பிளேயர். அவர் மாதிரியான பிளேயர் வந்து நம்ம பினிஷிங்க்கு வைக்கிறதுனால அது அவருக்குமே கொஞ்சம் பேட்டிங்க்கு உதவாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அவரை டாப் ஆர்டர்ல யூஸ் பண்ணலாம். ஒரு நம்பர் 4 நம்பர் 5ல யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் கெஸ் பண்றேன். ஆக்சுவலி சிஎஸ்கே சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் மொயின் அலி ஆல்சோ சூப்பரான ஒரு கடைசியா வந்து நல்லா அடிப்பாரு. அண்ட் தலை தோனி லக்னோல ஒரே திருவிழா தான் தோனியோட நாக். யாருமே தோனி 42 இயர்ஸ் சொன்னா நம்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் லாஸ்ட் சீசன் சொல்லியிருந்தாரு, நான் ஃபேன்ஸ்க்காக தான் இந்த சீசன் ஃபுல்லா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்ங்கிற மாதிரி அவர் வந்தாலே 6 4 தான் அந்த மாதிரி விளையாடுறாரு. அடிச்சு உள்ள ஓடிட்டாரு. அது பாத்தியா? ஆமா. சோ எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு மட்டும் மேபி சென்னை அடுத்த மேட்ச்ல பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஸ்விங்கிறது வந்து ஒரு டாப் ஆர்டர். மேபி டாப் ஆர்டர்ல எங்கேயாவது ஒரு சான்சஸ் கொடுக்கலாம். மேபி கொடுத்தாருன்னா, ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தானா. மேபி டாப் ஆர்டர்ல இறக்குனா ஒரு பவர் பிளேல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் ஆட வைக்க மாட்டியா உன்னோட 11ல? இல்ல, ரஹானே இந்த மேட்ச் வந்து நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்திருந்தாரு. பட் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்ப ஒரு ஒரு 50+ அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய கெய்க்வாட் நம்பர் 3லயே நல்லா ஆடி இருந்தாரு. மும்பை இந்தியன்ஸ் கூட நல்லா ஆடி இருந்தாரு. இப்ப நேத்து மேட்ச்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு. பட் ஆனா ஓப்பனிங் 1 டவுன்ல வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட் அப்படி சொல்றீங்களா? ஓகே. சோ அப்படி பார்த்தா நம்ம 4ல டூபே அண்ட் 5ல அது எப்ப போல வந்துடும். அது அப்படியே கண்டினியூ டாப் பண்றோம். மொயின் அலி நல்லா பண்ணிட்டாரு. மொயின் அலி அவர் வந்துருவார் 11ல. சோ அந்த ஸ்லாட் வந்து இப்போ பிரச்சனை கிடையாது. மொயின் அலி வந்துருவாரு. ஜடேஜா, தோனி. அடுத்த மேட்ச் எங்க நடக்குது? மறுபடியும் லக்னோவோட சேப்பாக்ல. சோ ஹோம் கிரவுண்டுங்கும் போது மொயின் அலி யூஸ் பண்ணலாம். மொயின் அலி ஹோம் கிரவுண்ட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா ஹோம் கிரவுண்ட்ல தீக்ஷனா தூக்கிட்டு வந்துருவாங்க. அது ஒரு சிஎஸ்கே என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, போன வருஷம் நடந்த லக்னோ மேட்ச்ல மொயின் அலி வந்து 4 விக்கெட் ஃபால் எடுப்பாரு. பட் ஆனா நேத்து மேட்ச்ல வந்து ருத்ராஜ் வந்து ஒரு ஓவர் தான் மொயின் அலிட்ட கொடுத்திருப்பாரு. மேபி எங்கேயாவது நடுவில் கொடுத்திருந்தாங்கன்னா எங்கேயா இழுத்து பிடிச்சி யாராவது விக்கெட் எடுத்திருந்திருக்கலாம்.
ஸோ கொஞ்சம் மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸா கொண்டு போயிருந்திருக்கலாம். மோயின் அலி அவர் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ணல, ஒரு ஓவரோட வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ அவங்க சைட்ல பார்த்தா குணால் பாண்டியாவுமே சூப்பரா பவுலிங் போட்டிருப்பாரு. போன மேட்ச் செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு குணால் பாண்டியா. குணால் பாண்டியாவை பத்தி சொல்லும் போது அவர் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா இருக்காரு லக்னோவை பொறுத்த வரைக்கும். ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமை ஜெயிக்க வைக்குது ஆக்சுவலி நிறைய மேட்சஸ்ல. அது தெரிய மாட்டேங்குது வெளியே பெருசா. குணால் பாண்டியாவோட அந்த 2 விக்கெட்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு அந்த இன்னிங்ஸ். ஆக்சுவலி சிஎஸ்கேவோட ரன்ஸை வந்துட்டு கம்மி பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ செகண்ட் இன்னிங்ஸ்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் அண்ட் குயின்டன் டிகாக் ஓப்பனிங்க ஒண்ணுமே அசைக்கவே முடியல நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ்னால. அவங்க அப்படி திரும்ப பக்கம்லாம் பவுண்டரிஸ் அடிச்சாங்க. அண்ட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் குயின்டன் டிகாக் கிட்ட இருந்து குயின்டன் டிகாக் ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு மாதிரியான இன்னிங்ஸ் ஆடினாரு. அண்ட் ஆல்சோ கேஎல் ராகுல் 2 பேருக்குமே ஆக்சுவலா இது ஒரு நல்ல இன்னிங்ஸா இருந்துச்சு. அண்ட் நிக்கோலஸ் பூரன் 3 பேருமே சேர்ந்தே மேட்ச் முடிச்சிட்டாங்க சிஎஸ்கே மேட்ச். ஸோ அந்த மேட்ச் நீ சொன்ன மாதிரி குருணால் பாண்டியா வந்து நல்லா தான் பவுலிங் போட்டிருக்காரு. ஏன்னா அந்த லக்னோ பிச்ல வந்து குருணால் பாண்டியா செம எஃபெக்டிவா இருக்கிறாரு. அவரு லெஃப்ட் ஆர்ம் வேற அந்த லக்னோ நல்லா பண்ணியிருக்காரு அவரு. ஆமா. ஸோ அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு லக்னோக்கு. நான் அதான் ஜடேஜா நல்லா பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஜடேஜா பேட்டிங்ல பண்ணிட்டாரு, பவுலிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கல. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச். அந்த மேட்ச் லக்னோ வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுதான் வீக் டேஸ் நடந்த மேட்சஸோட ரிவ்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீக்கெண்ட் மேட்சஸான ப்ரீவியூஸ் பார்க்கலாம். வீக்கெண்ட் மேட்ச் இன்னைக்கு சாட்டர்டேஸ் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆக்சுவலி இது டெல்லியில ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய மேட்ச் இந்த ஐபிஎல் சீசன்ல. ஸோ இந்த மேட்ச் டெல்லிக்கு அட்வான்டேஜா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ நீ யார் பக்கம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ற? எனக்கு தெரிஞ்சு மேபி டேவிட் வார்னர் வந்துட்டாருன்னா அவர் பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் கூட சூப்பரா விளாண்டுருக்காரு. மேபி அவர் வந்தாருன்னா அவர் பண்றது கூட வாய்ப்பு இருக்கும். வருவார்னு நினைக்கிறேன். மேபி லாஸ்ட் மேட்ச் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு நடுவில் ஒரு மிட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருந்தாங்க. மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல சில வர சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி டேவிட் வார்னர் ஒரு சொல்லியிருந்தாரு. மேபி அவைலபிளா இருந்தா வருவார்னு நினைக்கிறேன். அது இல்லாம சன்ரைசர்ஸ் கூட நல்லா பண்ணிருக்காரு டேவிட் வார்னர். அப்போ 4 ஃபாரினர்ஸ் போது யாரு ஆடுவாங்க டேவிட் வார்னர் வந்தாருன்னா? ஏன்னா மெகோக்கு ஒரு சூப்பர் லாஸ்ட் மேட்ச் வந்து த்ரீ ஃபாரினர்ஸ் தான் ஆடினாங்க நினைக்கிறேன். ஷாய் ஹோப், ஃப்ரேசர் மெகோக், அப்புறம் ஸ்டப்ஸ் 3 ஃபாரினர் தான் ஆடினாங்க லாஸ்ட் மேட்ச். டேவிட் வார்னர் இல்ல, அதுக்கு போல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஒருத்தர் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப 4 ஃபாரினர்ஸ் ட்ரை பண்ணலாம், ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் ஆல்சோ நீ எப்படி சொல்ற, எனக்கு என்ன தோணுதுன்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டார்கெட்ஸ் இப்போலாம் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு என்னதான் டெல்லியில ஆடினாலும், டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தாலும் டெல்லி தான் ஆக்சுவலா எஸ்ஆர்ஹெச் போது அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க டெல்லி கிரவுண்ட்ல. அப்படி இருந்தாலுமே சன்ரைசர்ஸ் இந்த சீசன் சன்ரைசர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. சன்ரைசர்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்குன்றதுக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல நான் யாரை சூஸ் பண்றேன் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஃப்ரேசர் மெக்கர்க் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவரோட இன்னிங்ஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ அக்ஷார் பட்டேல் டெல்லி பிச் போது அக்ஷார் பட்டேல் கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு. ஸோ அக்ஷார் பட்டேல் அண்ட் மெக்கர்க்கு நான் டெல்லி சைட்ல இருந்து சூஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ சன்ரைஸ் ஹைதராபாத்ல டெஃபினட்டா கேப்டன் பேட் கமின்ஸ். அவரு இந்த சீசனே கேப்டன்சியும் சரி அவரோட பவுலிங்கும் சரி சூப்பரா பண்றாரு. ஸோ இந்த மேட்சுமே அந்த மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ ஏடன் மார்க்ரம் இந்த மேட்ச் டெல்லி கிரவுண்டுக்கு ஏடன் மார்க்ரம் ஒரு நல்ல ரோல் பிளே பண்றதுக்கு ஒரு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த கிரவுண்ட் ஒரு சின்ன கிரவுண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்பின்னர்ஸ் அண்ட் சீம் பவுலர்ஸ் 2 பேர்த்தையுமே பார்த்து ஆடக்கூடிய பிளேயர் மாதிரி இருப்பாரு. ஸோ அவருக்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கும் இந்த கிரவுண்ட். ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சன்ரைஸ் ஹைதராபாத் கம்மின்ஸ் அண்ட் ஏடன் மார்க்ரம். என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மேட்சப் வந்து எதிர்பார்க்கறேன். அதாவது குல்தீப் யாதவ் விசஸ் ஹென்ரிக் கிளாசன், அது எப்படி இருக்குன்னு ஒரு மேட்சப் பாக்குறேன். ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல, குல்தீப்பா இருக்கட்டும் இந்த சீசன் ஃபுல்லா ஸ்பின் சூப்பரா போட்டிருக்காரு. ஹென்ரிக் கிளாசனா இருக்கட்டும் அவர் ஸ்பின் ஃபுல்லா நல்லா விளையாண்டு இருக்காரு. அவங்களோட மேட்சப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு என்னோட வாட்ச் அவுட் பிளேயர் என்னவா இருக்கும்னா சன்ரைசர்ஸ் சைட்ல இருந்து நான் வந்து டிராவிசன் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் சொல்றேன். பவுலிங்ல வந்து பேட் கமின்ஸ் சொல்றேன். இதான் என்னோட சன்ரைசர்ஸோட வாட்ச் அவுட் பிளேயர். டெல்லி கேபிட்டல்ஸ்ல வாட்ச் அவுட் பிளேயர்னா டேவிட் வார்னர் அண்ட் ரிஷப் பண்ட். பவுலிங்ல வந்து குல்தீப் யாதவ். இதான் என்னோட டெல்லி கேபிட்டல்ஸோட வாட்ச் அவுட் பிளேயர் இன்னைக்கு. ஸோ அண்ட் ஐ வில் கோ வித் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின். சன்ரைஸ் ஹைதராபாத் ஜெயிக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க சன்ரைஸ் ஹைதராபாத் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பிடிச்சிருக்கியா? ஓகே, பார்ப்போம் இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்க.
அண்ட் ஆல்சோ சண்டேஸ் மேட்ச் போயிடலாம். சண்டேஸ் டபுள் ஹெடர்ஸ் மேட்ச் அண்ட் ஈவினிங் மேட்ச். ஆனால் இன்னொரு ஹிஸ்டரி ரெக்கார்டு கிரியேட் ஆகுமான்னு தெரியல. கேகேஆர் விசஸ் ஆர்சிபி. ஸோ கேகேஆர் ஆர்சிபி அப்படி சொல்லும் போது அந்த பக்கம் சுனில் நரேன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஞாபகம் வருது, அவரோட செஞ்சுரி. அண்ட் இங்க கோலியோட செஞ்சுரியும் ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. ஸோ கேகேஆர் அண்ட் ஆர்சிபிக்கு இது செகண்ட் மேட்ச் அப்படின்றனால அகெயின் கௌதம் கம்பீர் அண்ட் விராட் கோலி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்க போகுது. ஸோ இதுல எனக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு சொன்னா நரேன், சுனில் நரேன். அவரோட ஓப்பனிங் நல்லா இருக்கு. ஸோ இந்த டைமே ஆர்சிபியில் அவரோட விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஒரு பவர் பவுலிங் அட்டாக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு அது ரொம்ப அவங்க பவுலிங் தான் வீக். ஸோ அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாரு நரேன் அப்படின்னு நான் ஒரு கெஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ ஹர்ஷித் ராணா அவரோட பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ ஹர்ஷித் ராணா இந்த டைம் நல்ல பவுலிங் போடுவாரு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். பிகாஸ் இந்த மேட்ச் வந்துட்டு கொல்கத்தா நடக்குது. ஸோ ஆர்சிபி சைட்ல பார்த்தா அப்வியஸா கோலி, விராட் கோலி. அவரை விட்டா வேற எந்த பிளேயர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது இல்லை. விராட் கோலி, டூப்ளசிஸ் அவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசனே. ஸோ விராட் கோலி அண்ட் தினேஷ் கார்த்திக் நான் இந்த டைம் சொல்றேன். தினேஷ் கார்த்திக் அண்ட் விராட் கோலி இந்த என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட். என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து கிரீன் ஜெர்சி வந்து வியர் பண்றாங்க. ஏன்னா கோ கிரீன் சொல்லிட்டு அந்த பிளான்ஸ்க்காக அவங்க வந்து டெடிகேஷன் காமிக்கிறதுக்காக இந்த மேட்ச் ஆக்சுவலா எப்பவுமே ஹோம் கிரவுண்ட்ல தான் அந்த கிரீன் ஜெர்சி போடுவாங்க. இன்னைக்கு இந்த தடவை அவேல போடுறாங்க, ஈடன் கார்டன்ஸ்ல வந்து போடுறாங்க கிரீன் ஜெர்சி. ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல நான் யார் சொல்றேன்னா விராட் கோலி சொல்றேன். ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதனால ஆர்சிபி சைட்ல இருந்து விராட் கோலி அண்ட் மேபி வில் ஜாக்ஸ் இந்த மேட்ச் 11ல மறுபடியும் இருந்தாருன்னா விராட் கோலி அண்ட் வில் ஜாக்ஸ் நான் சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வில் ஜாக்ஸ் மாதிரி பிளேயரை வந்து பேட்டிங்ல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா பவுலிங்ல அவங்க யூஸ் பண்ணி ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் எடுக்கிறது தான் ஆர்சிபி தோக்கிறதுக்கு அதிக சான்சஸா இருக்கு. அவரை ஓப்பனிங்ல பேட்டிங்ல நல்லா யூஸ் பண்ணியிருக்கணும். அதை விடுறாங்க. அவரை ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் தான் நல்லா செட் ஆவாரு. அவரை இப்போ நீ ஓப்பனிங் சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் அண்ட் ஃபேஃப் வந்து ஓப்பனிங் பண்ணிட்டு மேபி கோலி வந்து நம்பர் 3 வந்தாங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மிடில் இருக்கான்னு சொல்லிட்டு மேல ஒரு நல்ல ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நீ சொல்ற மாதிரி வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன் அப்படிதான் ஃபின்னாலனை வச்சு பண்ணாங்க. அது நல்லா லாஸ்ட் சீசன்ஸ் மேபி 2 இயர்ஸ் பேக்கா இருக்கலாம். பட் ஃபின்னாலனை வச்சு ஓப்பன் பண்ணப்போ நல்லா ஃபின்னாலன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி தான் வில் ஜாக்ஸும் மோஸ்ட்லி ஃபின்னாலன் வில் ஜாக்ஸ் ரெண்டு பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி வில் ஜாக்ஸே ட்ரை பண்ணாங்கன்னா இந்த சீசன் நல்லா இருக்கும். பட் பார்ப்போம் ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. நீ பிளேயர் டு வாட்ச் அவுட் என்னோட ஆர்சிபியோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து விராட் கோலி அண்ட் வில் ஜாக்ஸ். தென் கேகேஆர் சைட்ல வந்து என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து நீ சொன்ன மாதிரி தான் சுனில் நரேன் அண்ட் ஹர்ஷித் ராணா. ஏன்னா கொல்கட்டா அந்த ஈடன் கார்டன்ஸ் பிச்சில் வந்து சுனில் நரேன் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. மேபி வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ண சான்சஸ் இருக்கலாம். மேபி அவரும் ஈடன் கார்டன்ஸ்ல நல்லா பண்ணியிருந்திருக்காரு. ஆர்சிபிக்கு எதிராகவும் லாஸ்ட் சீசன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு 4 விக்கெட் ஃபாலோ என்னமோ எடுப்பாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேட்சஸ். ஆர்சிபி கிரீன் ஜெர்சி வந்து வியர் பண்றாங்க. கிரீன் ஜெர்சிங்கிறப்போ ஒரு பெரிய ஸ்கோர்லாம் அடிப்பாங்க ஆர்சிபி. பாப்போம் எப்படி பண்றாங்கன்ட்டு. So then I will go with KKR win. I will go with. I am also stick with you. KKR will win the match. அதுதான் நானும் கெஸ் பண்றேன். ஸோ இதுதான் எங்களோட சண்டே ஈவினிங் மேட்ச்க்கான ரிவ்யூ அண்ட் ஆல்சோ நைட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு பஞ்சாப்ல நடக்குது, சண்டிகர் முலான்பூர் ஸ்டேடியம்ல. ஸோ இது வந்து டேபிள்ல 9th and 8th பொசிஷன்ல இருக்கிற டீம்ஸ் போடுறாங்க. ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்துட்டு சாம் கரன் அண்ட் சஷாங்க் சிங் நான் சொல்றேன் பஞ்சாப் கிங்ஸ் சைட்ல. பிகாஸ் சஷாங்க் சிங்கோட பொசிஷனும் சரி அவரோட ஆடக்கூடியதும் சரி இது ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ சாம் கரன் அவரோட கேப்டன்சியும் சரி அவரோட பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டு பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஃபீல்டிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்சும் அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ குஜராத் டைட்டன்ஸ்ல ஐ கோ வித் சுப்மன் கில் அண்ட் மோஹித் சர்மா. ஸோ சுப்மன் கில் அவர் அடிச்சா மட்டும்தான் அவங்க டீம் வர மாதிரி இருக்கு. சுப்மன் கில் அவர் சாய் சுதர்ஷன் அடிச்சா மட்டும்தான். சாய் சுதர்ஷன் ரீசன்ட் மேட்சஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறது நல்லா தெரியுது. ஸோ சுப்மன் கில் இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு கெஸ் பண்றேன். ஸோ ஆல்சோ பஞ்சாப்ல நடக்குது. ஸோ அவரோட
பூரன்றனால அவர் கண்டிப்பா அவரோட இன்னிங்ஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். அண்ட் மோஹித் சர்மா வந்துட்டு அவங்க டீமுக்கு டெட் பவுலிங்ஸ் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. இந்த மேட்ச் யூஸ்வலா ஜெயிக்கணும்னா மோஹித் சர்மாவோட பவுலிங் நல்லா இருக்கணும். ஸோ ஐ கோ வித் மோஹித் சர்மா. அண்ட் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா ஐ பஞ்சாப் வில் வின் திஸ் மேட்ச். என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட்ல வந்து நான் வந்து பஞ்சாப் சைட்ல ஆப்வியஸ்லி சாம் கரன் அண்ட் அசுதோஷ் அண்ட் ஷஷாங்க் அவங்க ரெண்டு தான் நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க ரெண்டு பார்க்கேன். மேபி லாஸ்ட் மேட்ச் ரைலி ரோசோவை இறக்குனாங்க. மேபி இந்த மேட்ச் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா பேர்ஸ்டோவா இருக்கட்டும் ரைலி ரோசோவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். இதுக்கு முன்னாடி சூப்பரா விளாண்டுருக்காங்க. அதுல எந்த இதுவும் கிடையாது. பட் ஆனா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்து வராங்க. ஸோ ரைலி ரோசோ எப்படி பண்றாருன்னு நான் பார்க்கணும். ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட்ல வந்து அசுதோஷ், பிரசாந்த் அண்ட் சாம் கரன். ரைலி ரோசோ வாட்ச் அவுட்ல கிடையாது. பட் அவர் எப்படி பண்றாருன்னு நான் பார்க்கணும். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்திருக்காரு. எப்படி பண்றாரு பார்க்கலாம். குஜராத் சைட்ல வந்து என்னோட வாட்ச் அவுட் பிளேயர் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் பேட்டிங்ல. தென் ரஷித் கான் வந்து பவுலிங். அவர் ஆல்ரவுண்டரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இதான் என்னோட குஜராத் டைட்டன்ஸோட வாட்ச் அவுட் பிளேயர். அண்ட் ஐ வில் கோ வித் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். மேபி எல்லா மேட்சஸுமே பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா 19th ஓவர் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. ஒரு க்ளோஸ் மேட்சஸா தான் போயிட்டு இருக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. கையில இந்த மேட்சஸ்லாம் நிறைய மேட்சஸ் விட்டாங்க. இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஐ வில் கோ வித் பஞ்சாப் கிங்ஸ் வின். டிசிஎஸ்ஆர்எஸ்ல யார் சொன்ன? எஸ்ஆர்எஸ் தானே? எஸ் சார். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட ப்ரிவியூ. அண்ட் இந்த ப்ரிவியூல நானும் பாலாவும் ஆக்சுவலி ரெண்டு பேருமே சிமிலரா சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். மூணு டீமுமே நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் மேட்சஸ் யாருக்கு ஃபேவரா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.